Abalaya Pota. This fuel is for the boats. Boat, fishing boat. It's a big boat. இந்த மாதிரி இது வந்து ஹேங்கிங் பண்ணிட்டு ஸோ இங்கேருந்து வந்து லைக் ஃபிஷர்ஸ் அவங்க லைக் 7 days 1 week more than 10 days 15 days அவங்க ஸ்டே பண்ணி அங்கே தான் வந்து ஃபிஷர்ஸ்லாம் இறக்கி வைப்பாங்க. சரி பாருங்கள் இந்த மாதிரி தான் இறக்கி வச்சுருக்கிறது. ஸோ உங்களுக்கு நான் ஷோ பண்ணுற பாருங்கள் இப்படி இருக்காங்க. ஒரு போட் இங்கே இறக்கிட்டு இருக்காங்க. See, like diesel supplying for the boats. So like this way, we do the shipments to the market. See, உள்ள சேவிங்ஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. 15 days இருப்பாங்க இல்லையா, ஸோ அதில் இருப்பாங்க உள்ள போட்டு ஸ்டோர் பண்ணியிருந்த பீசஸ் ஃபிஷஸ் இதெல்லாம் இருந்தாங்க. பக்கத்துலேயே ஃபிஷ் மார்க்கெட். நான் வந்து ஒரு பெரிய மீன் ஏதாச்சும் எடுக்கலாம்னு நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். லைக் ஹேண்ட் க்ளீன் பண்ணி எடுக்கணும். சின்ன ஃபிஷஸ் தான் இருக்குது. Hello. Di live ah. ஆமாம். So guys, so fishermen சொல்றாங்க. நான் அது கட்ட நான் சொல்றது கட்ட. இந்த மீன் தெரியுமா? கட்ட இது ஃபிஷ் ஆயில் எடுக்க போகும். ஆயில் அந்த சாப்பிடுற ஃபிஷ் ஆயில் எடுத்து நல்ல வீடு. அலே நல்ல வீடு. ஸோ நான் இவங்க கேட்ட பிக் ஃபிஷஸ்லாம் வந்து early morning இறக்கிடுவாங்களாம். ஸோ இப்போ ஃப்ரெஷ்ஷாக பிடிச்சிட்டு வந்த சின்ன மீன் இது லைக் நெத்திலி சம் ஆயில் ஃபிஷ் ஏதோ சொல்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து இறக்கிட்டு இருக்காங்க. ஸோ தே ஆர் லைக் as friendly they are doing it. என்ன யூடியூப் ஸோ நம்ம பெரிய மீன் தான் நம்ம எதிர்பார்த்துட்ருக்கோம். ஸோ நம்ம இந்த போட்டில் பார்ப்போம். மேபி இது இப்போ தான் ரீசெண்டாக ஸ்டார்ட் பண்ணுறாங்க. சரி ஃபுல்லாக எல்லாமே அதே தான். இப்போ டைம் 8:48 ஆகுது. 5:30 they are doing. நாங்கள் வாங்கின ஃபிஷ்ஷை கட் பண்ணுறதுக்காக பேசிட்டு இருக்கோம். So we don't want to do it in Aruvamanai. That's what my brother is asking to that lady. So accept பண்ணுறாங்க. These are the fishes இந்த போட்டில் இறக்கிட்டு இருக்காங்க.
ஃபிஷ்ஷஸ்லாம் அப்படியே வந்து ஏலம் விடுவாங்க. ஸோ லைக் இந்த கூறு கட்டி குபுருவாங்க இல்லையா, அந்த மாதிரி. மேபி நீங்கள் ஒரு டீலர் ஷாப்ஸ் ஏதாவது வச்சுருந்தா உங்களுக்கு நல்லா இன்கம் கிடைக்கும். இந்த ஸ்னாப்பர் ஃபிஷ் 100 ருபீஸ்க்கு வாங்கியிருக்கோம் கேஜி. ஸோ நம்ம ஊரில் எல்லாம் இது லைக் 450. அதான் வாங்கிட்டோமேக்கா. இது என்ன மீன்? அது கொடை ஒரு முழு தான் இருக்கும். இந்த கறி மீன்ன்றாங்களே, அது வரலையா? கறி மீன் வரல. கொடை எனக்கு கொடு. கைஸ் இது வந்து மத்தி மீன். பட் ஆனால் சின்ன சைஸில் தான் இருக்குது, பெருசாக வரலையா எங்கள் போட்டில். மோஸ்ட்லி இந்த மத்தி மீன் கிடைக்கிறது வந்து ரொம்ப பெரிய சைஸில் கிடைக்க மாட்டேங்குது, சின்ன சைஸில் கிடைக்குது. நம்ம பெரிய சைஸ் பார்த்துட்டு நான் மத்தி மீன்கிறது என்றைக்குமே வந்து ஒரு டேஸ்ட் தான். கைஸ் இப்போ பாக்ஸ் ஏழை விட்டுட்ருக்காங்க. இதுதான் ஓனர் இங்கே விடுறாங்க. ஷோ பண்ணுறாங்க. So இது ஆல்மோஸ்ட் 30 kgs வருது. அது நல்லா வாங்கடா ஸ்மால். ஓகே கைஸ், ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.